இந்த வீடியோவில் நம்ம நருட்டோ சீரீஸில் கிளான் கிஃப்டடான பவர்ஸ் இல்லாமல் இருந்தாலும் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கிற 5 கேரக்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5வது இடத்துல இருக்கிறது ராக்லி வந்துட்டு எவ்வளோ வீக்காக இருந்திருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவரோட ஹார்ட் ட்ரைனிங்கால் அவர் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறியிருப்பார். 4வது இடத்துல இருக்கிறது ஜிராயா லெஜெண்டரி சானினாச்சே. இருந்தாலும் எதுக்கு அவர் இந்த பிளேஸில் போட்டிருக்கேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவரும் சின்ன வயசில் வீக்லிங்காக தான் இருந்திருப்பார். அவரோட ஹார்ட் ட்ரைனிங்கால் தான் அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காகி லெஜெண்டரி சானினாக இருப்பார். 3வது இடத்துல இருக்கிறது ஒரச்சுமாரும் லெஜெண்டரி சானினாச்சு. எதனால் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அவரும் அவரோட எங்கேஜில் வீக்காக தான் இருந்திருப்பார். அவரோட ரிசர்ச் அப்புறம் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டால் தான் அவரும் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக மாறியிருப்பார். அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது மைக்கையும் அவரோட எங்கேஜில் வீக்காக தான் இருந்திருப்பார். இருந்தாலும் அவரோட ஹார்ட் ட்ரைனிங்கால் அவர் தைஜுட்சுவை மாஸ்டர் பண்ணி 8 இன்னர் கேட்ஸை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டு மாதராவே கதற விட்டுருப்பார். அடுத்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நருட்டோ சீரீஸில் இருக்கிற நருட்டோவோட அப்பா, இந்த எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் த லீஃப்னு அழைக்கப்படும் மினாட்டோ நாமிகாசே. இவருக்கும் எந்த கிளானும் கிடையாது. பேருக்கு தான் அந்த நாமிகாசேன்ட்டு கிளான் இருக்கும். ஆனால் அது கிளான் கிஃப்டடான பவர்ஸே கிடையாது. ஏன் இத்தனைக்கும் ஒரு ஹொக்காகேவா கூட மாறியிருப்பார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.